குளோனிங் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங் அ காப்பி ஆர் டூப்ளிகேட். ஒரே ஒரிஜினல்ல இன்னொரு ஒரிஜினலா ரெப்ளிகேட் பண்றது. புரியுதுங்களா? இப்போ ஒரு குளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரிஜினல் தான், அதுவும் ஒரிஜினல் தான். எப்படி பேக்கப் எடுக்கிறது ஒரு டேபிள? ஹவு டு டேக் அ பேக்கப் ஆஃப் அ டேபிள்? இப்போ நான் இந்த T2ன்ற டேபிள எனக்கு பேக்கப் எடுக்கணும். ஓகேங்களா? இல்ல 1.1 சாமன் இருக்கு. இப்போ நான் ஒரு பேக்கப் எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரியேட் டேபிள் T2. நம்ம என்ன நேம் வச்சுக்கலாம்? பேக்கப் as select star from T2 நான் கொடுக்கலாம். எனக்கு பேக்கப் கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பேக்கப் கிரியேட் பண்றது. கரெக்டா? இப்போ எக்ஸிஸ்டிங் டேபிள நம்ம எப்படி பண்றது? இப்போ நான் வந்து ட்ரங்கேட் பண்றேன். ட்ரங்கேட் T2 பேக்கப். இப்போ இந்த T2 பேக்கப் நான் ட்ரங்கேட் பண்ணிட்டேன். ஆனா T2 பேக்கப்னு ஒரு டேபிள் இருக்கு ஆக்சுவலா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2 பேக்கப். இந்த டேபிள்ல எந்த ரெக்கார்டுமே இல்லை. இப்போ இந்த T2ல இருக்க ரெக்கார்ட் எல்லாமே இந்த T2 பேக்கப் குள்ள கொண்டு போகணும். இப்போ எப்படி கொண்டு போறது? இன்சர்ட் கொடுத்து கொண்டு போகலாம். எப்பவுமே ஒரு டேபிள்ல ஒரு ரெக்கார்டை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது என்னவா இருக்கணும்? இன்சர்ட். டேபிள்குள்ள ரெக்கார்ட் வரணும்னாலே இன்சர்ட்டால மட்டும்தான் கொண்டு வர முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா இன்சர்ட் தான் உங்க மைண்டுக்கு வரணும். அப்போ இன்சர்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் யூஸ் பண்ணல, ஏன்னா புதுசா ஒரு டேபிளே கிரியேட் பண்றோம். எக்ஸிஸ்டிங் டேபிள்குள்ள டேட்டாவை உள்ள கொண்டு வரதுக்கு இன்சர்ட் தான். அப்போ இன்சர்ட் இன்டு T2 டாட் பேக்கப் ஃப்ரம் ஓகே வேல்யூஸ். வேல்யூஸ் கொடுத்து உள்ள வேல்யூஸ் கொடுப்போமா? இந்த இடத்துல நம்மள்ட்ட வேல்யூஸ் இருக்கா? அப்போ இந்த இடத்துல வேல்யூஸ் வராது. அப்போ வேல்யூஸ் ஏன் இதுக்கு முன்னாடி வந்துச்சு? நீங்க வேல்யூஸ் என்டர் பண்றதுனாலதான் அந்த இடத்துல வேல்யூஸ்னே வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வேல்யூஸ் என்டர் பண்ணல. அப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2. கிளியரா? எஸ். ஓகே, இன்சர்ட் இன்டு T2 பேக்கப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்ப T2ல இருக்க ரெக்கார்டு எல்லாமே இந்த T2 பேக்கப் குள்ள ஸ்டோர் ஆயிடும். இப்போ ரெண்டு விதமா நம்ம பேக்கப் எடுத்திருக்கோம். என்னென்ன? ஒன்னு வந்து டேபிளா ஒன்னு கிரியேட் பண்ணி பண்ணிருக்கோம், இன்னொன்னு எக்ஸிஸ்டிங் டேபிள்ல நம்ம அதை இன்சர்ட் பண்ணிருக்கோம். அப்போ ரெண்டு விதமா பேக்கப் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கும் குளோனுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம பார்க்க போறது குளோன் அப்படின்ற ஒரு டாபிக். அது பேக்கப்க்கு யூஸ் ஆகுது. இங்க நம்ம குளோனிங் எல்லாம் பண்ணல. நம்ம வந்து டைரக்டா வி ஆர் டூயிங் ஏ பேக்கப். இப்ப ஏன் குளோன் பண்ணி தான் இதை பேக்கப் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி எந்த அவசியமும் இல்ல. பட் தெர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் இன் குளோன். ஃபர்ஸ்ட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க ஒரு டேபிள பேக்கப் எடுக்கிறீங்க. இந்த T2 ஓட மெமரி ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதோடது வந்து 1 ஜிபின்னு வச்சுப்போம். அப்போ இந்த பேக்கப் டேபிளோட மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ? 1 ஜிபி. இதுல யாருக்காவது இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம வந்து டைரக்டா டேபிள்ல இன்சர்ட் பண்ணி ஃபீட் பண்ணிருக்கோம். இப்போயும் பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் டேபிள்ல 1 ஜிபி இருக்கும், டார்கெட் டேபிள் எவ்வளவு இருக்கும்? 1 ஜிபி. 1 ஜிபி தான் இருக்கும். அப்போ பேக்கப் எடுத்தோம் அப்படின்னா மெமரி ஸ்பேஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் டேபிள்ல இருக்க எவ்வளவு மெமரி ஸ்பேஸோ அதே தான் இந்த பேக்கப் டேபிளும் ஆக்குபை பண்ணும். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்பெல்லாம் நம்ம பேக்கப் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மெமரி ஸ்பேஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, சோ எப்பெல்லாம் நம்ம பேக்கப் எடுக்கணும்? ஸோ நிறைய இடத்துல நமக்கு பேக்கப் யூஸ் ஆகும். இப்போ ஸ்னோஃபிளேக்கை பொறுத்த வரைக்கும் we are going to pay for what we are used. ஓகேங்களா? அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 டேபிள் இருக்குன்னு வச்சுப்போம். 10 டேபிளுமே 10 ஜிபி, ஒரு ஜிபின்னு வச்சா 10 ஜிபி இருக்கும். இப்போ இந்த 10 டேபிள்லயுமே நமக்கு கண்டிப்பா ஒர்க் இருக்கும். ஆப்வியஸா நமக்கு டிடிஎல் ஆப்ரேஷன் இருக்கும், டிஎம்எல் ஆப்ரேஷன் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்டோட கனெக்ஷன்ல இருக்கும். சோ ஏதாவது நம்ம அதுல ஒரு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பேக்கப் தேவையா?
அப்ப அந்த 10 டேபிளையும் பேக்கப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மெமரி ஸ்பேஸ் ஆப்வியஸா 20 GB ஆக போகுது. அப்ப நம்ம ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படியே டபுள் பண்றோமா? இப்ப 10 GBக்கு we are going to pay $100 அப்படின்னா நீங்க பேக்கப் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி you are going to pay for $200. ஓகேங்களா? பேக்கப் எடுத்துட்டு எடுக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் மேண்டேட்டரியோ அந்த இடத்துல நம்ம பார்த்து பார்த்து எடுக்கலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிலாம் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நான் சொல்ற மாதிரி டபுளா பே பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அதுல ஒரு 50% நம்ம பே பண்ற மாதிரி வந்துடும். இப்போ குளோனிங்க்கு வருவோம். நீங்க ஒரு டேபிள குளோன் பண்ணீங்க அப்படின்னா ஒரிஜினல் டேபிளுக்கு மட்டும்தான் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். நீங்க குளோன் பண்ண டேபிளுக்கு 0 மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். பேக்கப்க்கு யூஸ் ஆகும். அடுத்து குளோன் டேபிளோட ஸ்பேஸ் எவ்வளோ? 0 மெமரி. ஓகேங்களா? அப்போ 0 மெமரி அப்படின்றப்போ இத நம்ம இன்னொரு விதமா இந்த குளோனிங் சொல்லலாம். 0 காப்பி குளோன் சொல்லுவோம். 0 காப்பி குளோன். ஏன் இத 0 காப்பி குளோன் சொல்றோம்? அது 0 காப்பி தான், அதாவது 0 மெமரி ஸ்பேஸ் தான் அது வந்து ஹோல்ட் பண்றதுனால அது 0 காப்பி குளோன் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வியூல வாட் இஸ் மீன் பை குளோன்னு கேட்கலாம், இல்ல வாட் இஸ் மீன் பை 0 காப்பி குளோன்னு கேட்கலாம். கிளியரா? ஸோ ரெண்டுமே சிமிலர். ஒய் இட் இஸ் கால்டு 0 காப்பி குளோன்னா உங்களுக்கு ஆப்வியஸா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அப்போ நார்மலா நம்ம டேபிள இந்த மாதிரி பேக்கப் எடுக்கிறதுக்கும் குளோன் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கிளியரா? இப்போ ஒரு டேபிள குளோன் பண்ணி பாத்திரலாமா? கிரியேட் டேபிள் T3 நான் ஒண்ணு பண்றேன். ஓகேங்களா? இந்த T3 வந்து ஆக்சுவலா குளோன் பண்ண போறது. குளோன் T2. சி இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த T2 அப்படின்ற டேபிள T3யோட குளோன் பண்ணிருக்கேன். அப்ப T2ல என்னென்ன ரெக்கார்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த T3 குளோன்டு டேபிள்ல இருக்கும். அதையும் நம்ம பார்த்திடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிட்டத்தட்ட 3 மெத்தட்ல நம்ம வந்து பேக்கப் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஒன்னு வந்து புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல பேக்கப், அதாவது டேட்டாவை கொண்டு போயிருக்கோம். இன்னொன்னு எக்ஸிஸ்டிங் டேபிள்குள்ள இன்சர்ட் இன்டு கொடுத்து கொண்டு போயிருக்கோம். மூணாவதா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குளோன் பண்ணிருக்கோம். சோ இதுதான் குளோன் பண்றதுக்கான query. ஒரு டேபிள் இது பண்றீங்க, இந்த இடத்துல எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆஸ் கொடுத்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T2 கொடுப்பீங்க. அதுக்கு பதிலா குளோன் T2 கொடுக்கலாம். ஓகே, இப்போ வருவோம். இந்த மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். 3 பேக்கப் இருக்கு. ஓகேங்களா? இப்ப டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. T2 பேக்கப்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க. T2ல இருந்து T2 பேக்கப் எடுத்திருக்கீங்க. இப்ப T2ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா இந்த T2 பேக்கப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் டேபிள். இதுல நடக்கிற சேஞ்சஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆக போறது இல்ல. இதுல பண்ற சேஞ்சஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆக போறது இல்ல. இது வேற டேபிள், அது வேற டேபிள். என்ன காப்பி எடுக்கிறப்ப இருக்க டேட்டா மட்டும் எக்ஸிஸ்டிங்கா வந்திருக்கும். இப்ப இதுல புதுசா ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணா இது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இதுல ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே எந்த ரிலேஷனும் கிடையாது. கரெக்டா? அடுத்து அப்படியே இந்த மெத்தடுக்கு வாங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட செப்பரேட் டேபிள் தான். T2ல இருந்து T2 பேக்கப் இன்சர்ட் பண்ணிருக்கோம். இப்ப T2ல நடக்கிற சேஞ்சஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது, இதுல நடக்கிற சேஞ்சஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா போத் ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். கிளியரா? அப்படியே நம்ம குளோனிங் வருவோம். இந்த இடத்துலதான் சிக்கல. இப்போ இந்த T2ல நடக்கிற சேஞ்சஸ் T3 குளோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? சி இதுல ஆகாது. ஏன் ஆகாதுன்னா போத் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆப்ஜெக்ட் நம்மள்ட்ட ஒரு ஆன்சர் இருக்கு. இதுல ஆகும்னு சொல்றோம். எப்படி ஆகும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி குளோனிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வருவோமா? அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபைன், வில் மூவ் வித் எஸ்டர்டேஸ் டாபிக். சி மைக்ரோ பார்ட்டிஷன் பாத்துருவோமா? ஓகே ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு டேபிள் யூஸ்வலா நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இது இந்த டேபிள் தான் நம்ம வச்சுக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு we are going to create a table இந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் டேபிள் T1ன்ற நேம்ல தான் நீங்க கிரியேட் பண்றீங்க. அது ஆப்வியஸா உங்களுக்கு மைக்ரோ பார்ட்டிஷனா எப்படி ஸ்டோர் ஆயிடும். கிளியரா? மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் ஆர் இம்மியூட்டபிள், தே cannot be changed or altered. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குளோனிங் ஆறப்ப என்ன ஆகும்?
பேக்கப் எடுக்கிறப்பைக்கும், அதாவது நார்மலா பேக்கப் எடுக்கிறோம்ல, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள்னு கொடுக்கறதுக்கும் க்ளோன் பண்றதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டி ஒன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு மைக்ரோ பார்ட்டிஷன் உருவாயிரும். அந்த டேபிளுக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்க போறீங்க? டி டூன்னு பேர் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அப்ப டி டூ அப்படின்ற மாதிரியே இன்னொரு செட் ஆஃப் மைக்ரோ பார்ட்டிஷன் ஓப்பன் ஆயிடும். அப்ப டி டூ ஒரு இண்டிவிஜுவல் டேபிள், டி ஒன் ஒரு இண்டிவிஜுவல் டேபிள், டி டூக்கு ஒரு 1 GB, டி டூக்கு ஒரு 1 GB. ஓகே, இப்ப இன்சர்ட் இன்டூ நீங்க கொடுத்து பேக்கப் எடுத்தாலும் அதே தான். இந்த டி ஒனுக்கு ஒரு 1 GB, டி டூக்கு ஒரு 1 GB தனித்தனி மைக்ரோ பார்ட்டிஷன் டிரைவ் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் குளோனிங் எப்படி ஜீரோ காப்பி குளோனிங்கா இருக்கு. குளோன் பண்ணா மட்டும் உங்களுக்கு எப்படி ஜீரோ மெமரி ஸ்பேஸ் வருது, அதுதான் இப்ப பாயிண்ட். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு பாதி ஆன்சர் கிளாரிட்டி கிடைச்சிரும். எப்படி ஜீரோ காப்பி குளோன் வருது அப்படின்னா, டி ஒன்னுக்கான மைக்ரோ பார்ட்டிஷன் நீங்க பேக்கப் எடுக்கிறப்ப இன்னொரு டேபிள்ல டிரைவ் ஆகாம சேம் மைக்ரோ பார்ட்டிஷன் வில் பி ஷேர்ட் ஃபார் த அனதர் டேபிள் ஆல்சோ. அப்ப டி ஒனுக்கு இந்த மைக்ரோ பார்ட்டிஷன் ஷேர் ஆகுது அப்படின்னா, இதே மைக்ரோ பார்ட்டிஷன் டி டூக்கும் ஷேர் ஆகும். அப்போ இந்த மைக்ரோ பார்ட்டிஷனுக்கான காஸ்ட் ஆல்ரெடி டி ஒனுக்கு நீங்க கட்டிட்டீங்களா? இப்ப டி டூக்கு நம்ம கட்ட தேவையில்ல, ஏன்னா அதே மைக்ரோ பார்ட்டிஷன் இதே மெமரி ஸ்பேஸ் அது யூஸ் பண்ணுது. we are not going to pay anything extra. அதனாலதான் இதை வந்து ஜீரோ காப்பி க்ளோன்னு சொல்றோம். ஜீரோ காப்பி க்ளோன் ஆகிறதுக்கு ஹவு இஸ் இட் பாசிபிள்னு இன்டர்வியூல கேட்டா நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு ஆன்சர் என்னது? பிகாஸ் ஷேர்ஸ் த சேம் மைக்ரோ பார்ட்டிஷன். ஓகேங்களா? அப்ப டி ஒன்னுக்கும் டி டூக்கும் ஒரே மைக்ரோ பார்ட்டிஷன் தான். அதனாலதான் அதுக்கு பேரு ஜீரோ காப்பி க்ளோன். இப்போ ஒரே மைக்ரோ பார்ட்டிஷன் அப்படின்றப்போ நமக்கு டேட்டாஸ் சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? இப்ப டி ஒன்ல ஒரு சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா டி டூல சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஆகணும், ஆனா ஆக்சுவலா ஆகாது. ஓகே, இங்கேயும் டி ஒன் அண்ட் டி டூ ஆர் இண்டிபெண்டன்ட் ஆப்ஜெக்ட். நல்லா நோட் பண்ணுங்க, டி ஒன் அண்ட் டி டூ ஆர் இண்டிபெண்டன்ட் ஆப்ஜெக்ட். இன்டெப்தா இன்னும் கொஞ்சம் போவோமா? அது எப்படி பாசிபிளே இல்லாம இருக்குன்னு பாத்துருவோமா? இப்ப டி ஒன்னுக்கு ஒரு மைக்ரோ பார்ட்டிஷன் இருக்கு, டி டூக்கும் அதே மைக்ரோ பார்ட்டிஷன் தான். இப்ப டி ஒன்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் பண்றீங்க. டெலீட்னா என்னது? இந்த டூவை டெலீட் பண்ணிட்டீங்க. இப்ப மைக்ரோ பார்ட்டிஷன்ல இந்த டூ என்ன ஆகும்? டெலீட் ஆகாது. அப்ப டி டூல எந்த சேஞ்சஸும் இருக்காது. டி டூ எதை யூஸ் பண்ணுது? இந்த டூவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த டி ஒன்ல இருக்க டூவை டெலீட் பண்ணாலும் டி டூக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுச்சா? இப்ப செகண்ட் பாயிண்ட் வரேன். டி ஒன்ல ஒரு அப்டேட் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்றீங்க. இந்த இடத்துல ஒரு ரோ இன்சர்ட் பண்றீங்க. அப்போ இங்க என்ன நடக்கும்? மைக்ரோ பார்ட்டிஷன்ல ஒரு ரோ ஆட் ஆகும். இப்ப இந்த ஒரு ரோ ஆட் ஆகுறனால இங்க வந்து புதுசா ஆட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது எதை யூஸ் பண்ணுது? இந்த எக்ஸிஸ்டிங் மைக்ரோ பார்ட்டிஷன் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு ஸ்டேபிளா ஒரு ஓரத்துல இருக்கு. இப்ப திருப்பி என்ன பண்றீங்கன்னா டி ஒன்ல ஒரு அப்டேட் பண்றீங்க. இந்த ஏக்கு பதிலா இசட்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏக்கு பதிலா இசட்னு மாறுமா? ஏ அப்படியே இருக்கும், புதுசா ஒரு இசட் வரும், அதை இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கும், இந்த ஏவை இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கும். அப்ப மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் ஆர் இம்யூட்டபிள். அப்ப அந்த ஒரு காரணத்தினால நம்மளால ஜீரோ காப்பி க்ளோன் பண்ண முடியும்.